ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட்க்கோ இல்லை லிண்டல்க்கோ இல்லைனா ரூஃப்க்கோ நம்ம பல்க் அமௌண்ட்டில் ஸ்டீல் வாங்குவோம். அப்படி ஸ்டீல் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. கம்பி கட்டுறவங்களோ அப்படி இல்லைனா மேஸ்திரியோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி 10 mm இத்தனை கம்பி வேணும், அதுக்கப்புறம் 12 mm இத்தனை கம்பி வேணும் அப்படின்ட்டு இவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 டன்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்கும். சில பேர் இது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அமௌண்ட்டே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வீட்டிலே எப்படி அக்யூரேட்டாக அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் நிறையா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு கம்பி ரெக்குயர்மெண்ட் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 8 mm 60 நம்பர் வேணும், அதுக்கப்புறமே 10 mm 3 அந்தர் வேணும், 12 mm 5 அந்தர் வேணும், 16 mm 7 நம்பர் வேணும், பைண்டிங் ஒயரில் 10 kg வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் இந்த நம்பர் அப்புறமே அந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த 60 நம்பர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 8 mm ராடில் 60 கம்பி வேணும். அதாவது 60 லென்த்து, ஒரு லென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 மீட்டர் இருக்கும், அதாவது 40 அடி இருக்கும். அந்த மாதிரி 60 கம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 10 mm 3 அந்தர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 அந்தர் அப்படிங்கிறது 3 கட்டு ஒரு பண்டிலாக வரும். இப்போ நீங்கள் 8 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டுக்கு 10 கம்பி இருக்கும். அதே மாதிரி 10 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டுக்கு 7 கம்பி இருக்கும். அதுக்கப்புறம் 12 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டுக்கு 5 கம்பி இருக்கும். 16 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டுக்கு 3 கம்பி இருக்கும். அந்த மாதிரி 10 mm 3 அந்தர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது 3 அந்தர் அப்படிங்கும்போது 21 கம்பி நமக்கு தேவைப்படுது. இப்போ இதுக்கெல்லாம் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கம்பியோட வெயிட்டை நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ 8 mm ராட் எடுத்துக்குவோம். இதில் 60 நம்பர் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 60 கம்பியோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு ஒரு கம்பியோட வெயிட் தெரியணும். அப்போ இந்த 8 mm ராடோட ஒரு கம்பியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா d² / 162 × L. d² அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிறது என்ன சைஸ் ஆஃப் ராடுக்கு நம்ம இப்போ வெயிட் கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான் அந்த டி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 8 mm ராடுக்கு தான் நம்ம இப்போ வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 8 அப்படிங்கிறது தான் இந்த டி. அப்போ 8² / 162 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1 மீட்டருக்கான இந்த 8 mm ராடோட 1 மீட்டருக்கான வெயிட் கிடச்சிரும். × L அப்படிங்கிறது இந்த ராடோட சைஸ். இந்த ராடோட சைஸ் நமக்கு தெரியும் 12 மீட்டர் அப்படிங்கிறது. அப்போ இந்த கிடைச்ச வேல்யூவோட 12 மீட்டரை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒரு ராடோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக 60 நம்பர் ஆஃப் கம்பியோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம கிடைச்ச வேல்யூவோட 60 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் 60 கம்பியோட வெயிட். அப்போ 8 mm ஒரு ராடோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 4.68 கிலோ. அப்போ 60 கம்பியோட வெயிட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா 4.68 × 60 அப்படின்னு போட்டோம்னா 280.8 கிலோ வருது. ஸோ நம்ம இதுதான் அதோட வேல்யூ. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்குவோம். அடுத்து இப்போ 10 mm எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ 10 mm 3 எந்தர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 3 எந்தர் அப்படிங்கிறது 21 கம்பி இருக்கணும். அதாவது இப்போ 21 கம்பிக்கு நம்ம அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அதே பழைய ஃபார்முலா தான், d² / 162. அதாவது 10² / 162 × அதோட லென்த் 12 மீட்டர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 7.44 அப்படிங்கிற ஆன்சர் வருது. இதுதான் 10 mm கம்பியோட ஒரு கம்பியோட வெயிட்டு. அப்போ நமக்கு 21 கம்பியோட வெயிட் தெரியணும். அப்போ 21 × அந்த ஆன்சரை போட்டோம் அப்படின்னா 156.24 கிலோ மொத்தமாக நமக்கு 10 mm தேவைப்படுது. தென் இப்போ 12 mm 5 அந்தர் கேட்டிருக்காங்க. அந்த 5 அந்தர் அப்படிங்கிறது ஒரு அந்தருக்கு 5 கம்பி. அப்போ 5 அந்தருக்கு 25 கம்பி 12 mm நமக்கு தேவைப்படுது. சேம் இதே கால்குலேஷனில் போட்டோம் அப்படின்னா 12 mm 267 கிலோ வருது. தென் 16 mm வெயிட்டை பார்த்தீங்கன்னா 7 கம்பி கேட்டிருக்காங்க. இதே கால்குலேஷனில் போட்டோம் அப்படின்னா
132.72 கேஜி வருது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தோட வெயிட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ வந்து 8mm பொறுத்த வரைக்கும் மித்த ராடெல்லாம் விட ₹1 அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கடைக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த கம்பியோட ரேட்டை நீங்கள் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். என்னதான் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலும் லோக்கலில் வந்துட்டு ₹1 முன்ன பின்ன தான் விற்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்க போகிறீங்களோ அந்த கடைக்கு கால் பண்ணி கேட்டுறது ரொம்பவே பெட்ரு. அப்படி கேட்டதுக்கப்புறமே இப்போ வந்து 8mmக்கு வந்து ஒரு கிலோவோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹60 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 60 இன்ட்டு நமக்கு கிடைச்ச அந்த கேஜியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போது 60 இன்ட்டு 280.8 அப்படின்னு போட்டோம்னா ₹16,848 வந்து 8mm கம்பிக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமே 10mm கம்பியில் வந்து 156 கிலோ வந்து இருந்துச்சு. இப்போ 156.24 இன்ட்டு ₹59. இது வந்து ₹1 கம்மி மித்த 8mm கம்பியை விட. அதனால் வந்து 59 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ₹9,218 வருது. அதே மாதிரி 12mmக்கும் 16mmக்கும் போட்டோம் அப்படின்னா 12mmக்கு வந்து ₹15,753, 16mmக்கு ₹7,830 வருது. அதுக்கப்புறம் பைண்டிங் ஒயர் வந்து நமக்கு வந்து 10 கிலோ கேட்டிருக்காங்க. இப்போ அந்த வந்து பைண்டிங் ஒயரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹75 ₹80 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம இப்போ ₹80 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பைண்டிங் ஒயருக்கு வந்து நம்ம ஒரு ₹800 கொடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா ₹50,449 வருது. இப்போ வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக லோடிங்க்குன்னு ஒரு சார்ஜ் ஒன்று போடுவாங்க. இது வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போடுவாங்க. இப்போ வந்து ₹50,449 இருக்குது அப்படின்னா ஒரு லோடிங் சார்ஜ் ஒரு ₹51 போட்டு இப்போ வந்து ₹50,500 மாற்றிடுவாங்க. இப்போ ₹50,500 போக அதுக்கப்புறமே நமக்கு வண்டி வாடகை அது டோட்டலாக வெயிட்டு பார்த்திங்கன்னா 850 கிலோ வருது. இது ஒரு டன்னுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அதுக்கு இப்போ வந்து டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாடகை கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாடகை கேட்பாங்க. அதனால் அது வந்து லோக்கலில் வந்து என்ன உங்களுக்கு அந்த வாடகையோ அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாடகையும் ப்ளஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டாக ஒரு ₹51,000 வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ நம்ம கரெக்டாக ₹51,000 கொண்டு போனால் போதும். அந்த அமௌண்ட் தான் நமக்கு கரெக்டாக வரும். முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 தான் முன்ன பின்ன போகும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக எக்ஸீட் ஆகாது, கம்மியாகவும் போகாது. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டீலுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க.